அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு மீனம் ராசிக்கு தற்பொழுது நேரம் எப்படி இருக்கின்றது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம பர்டிகுலராக மீனம் ராசி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், தற்பொழுது மீனம் ராசிக்கு 7.5 சனி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுவும் சனி பகவான் ஜென்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் அதிக பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்கிறதாகவும், அதனால் மீனம் ராசிக்காரர்கள் தங்களுக்கு நல்லது என்பது கொஞ்சம் தான் நடக்கும், அதிகமாக கெட்டது நடக்கும் அப்படின்ட்டு நம்பிட்டு இருக்க காரணத்தினாலையும் நம்ம இந்த மீனம் ராசியோட பதிவை எடுத்திருக்கோம். கோள்களின் பெயர்ச்சி என்பது ஒரு மனிதரின் வாழ்க்கையில் 10% தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தும். அதாவது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது போன்ற அவ்வப்பொழுது நடைபெறும் கிரகங்களின் பெயர்ச்சி என்பது ஒரு ஜாதகருக்கு 10% தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தும். அப்படி என்றால் மீதம் இருக்கக்கூடிய 90% தாக்கம் என்பது தசாபுத்தி, அவர்களது ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தியின் பலன்கள் அடிப்படையிலேயே நடக்கும். 7.5 சனி நடைபெறும் பொழுது மீனம் ராசிக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை என்றால், சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை போன்ற தசைகள் நடைபெறுவர்களுக்கு மட்டுமே அதிக பிரச்சனைகள் இருக்கும். உதாரணமாக சுக்கிர தசை, குரு தசை இருப்பவர்களுக்கு எளிதாக இந்த 7.5 சனியை அவர்கள் கடந்து விடுவார்கள். சுக்கிர தசை நடக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு 7.5 சனி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சுக்கிர தசைன்றது ஒரு 20 வருஷம் இருக்கக்கூடியது. அந்த டைமில் 7.5 சனின்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே மாதிரி குரு தசை நடைபெறுற காலத்துலேயும் சரி, அவங்களுக்கு 7.5 சனியால் பெரிய அளவில் தாக்கம் இருக்காது. சற்று சிறு சிறு தடங்கல்கள் மட்டுமே அவ்வப்பொழுது தோன்றி மறையும். பணத்திற்கும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது. இதுவே பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கெல்லாம் பிரச்சனை ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, கொஞ்சம் நியூட்ரலில் போகிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் பிறந்த இந்த தசா புத்தி காலத்தின் அடிப்படையிலேயே இந்த பெயர்ச்சியை வைத்து நீங்கள் கணித்தால் மட்டுமே அவை உங்களுக்கு நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா என்பதை நீங்கள் யூகித்து அறிய முடியும். 7.5 சனி பெயர்ச்சி சமயத்தில் சிலருக்கு விபத்துக்கள் நடைபெறுகின்றது. ஏன் பலருக்கு விபத்துக்கள் நடைபெறவில்லை? இதை நீங்கள் யாராவது கவனிச்சிங்களா? 7.5 சனி மீனம் ராசியில் நடக்குதுன்னா நிறைய பேருக்கு விபத்து நடக்கணும் இல்லையா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் விபத்து நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாமே இந்த தசாபுத்தியின் அடிப்படையில் மட்டுமே அவர்களுக்கு இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கும். மீனம் ராசிக்கு 7.5 சனி நடைபெறுகிறது என்றால் அனைவருக்கும் ஒரே மாதிரி தானே பிரச்சனைகள் மறைய வேண்டும். ஏன் சிலருக்கு மட்டும் அதிக பிரச்சனை, பலருக்கு பிரச்சனை வெகுவாக குறைகின்றது, சிலருக்கு பிரச்சனையே இல்லை? அப்போ எல்லாருமே மீனம் ராசி தானே, சரிங்களா? அப்போ இதையும் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல நேரம் கெட்ட நேரத்தை கணிக்கணும். ஒரு தொழில் தொடங்கும் பொழுது உகந்த காலம் அப்படின்னா 7.5 சனி இருக்குதுன்னு சொன்னால் சுத்தமாக நீங்கள் அதை வாஷ் அவுட் பண்ணி எடுத்துடக்கூடாது. இது நல்ல நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயுமே உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும். பிறகு உங்களோட தசாபுத்தி அந்த சார்ட், பர்த் சார்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அதில் அட்டாச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தொழில் தொடங்க உகந்த நேரம், கல்யாணத்துக்கு உகந்த நேரமா இல்லையா, இந்த வேலையில் இந்த நேரத்தில் சேரலாமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரகங்களின் பயிற்சியை மட்டுமே முற்றிலுமாக சொல்ல முடியாது. அவ்வாறு குறிப்பிட்டால் அவை முற்றிலும் தவறாக ஒரு ஜோதிடர்கள் என்று அர்த்தம். ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது, பண வரவு, கஷ்டம் இவை அனைத்தும் அவர் பிறந்த ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில், தசாபுத்தி காலத்தின் அடிப்படையில் மட்டுமே 90% கணிக்க முடியும். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்றவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியாது. ஏன் யூடியூபர்ஸ்லாம் அடிக்கடி இதை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல. அதனால் எதையாவது ஒரு கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்காக மாத பயிற்சி, வார பயிற்சி, நாள் பயிற்சி, தற்பொழுது உள்ள பயிற்சி அப்படின்ட்டு அவங்க பாட்டுன்னு ஏதாவது ஒன்று இஷ்டத்துக்கு அவுத்து விடுவாங்க. ஆக மீனம் ராசிக்காரர்கள் இதெல்லாம் கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவங்க சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே நடக்கவே நடக்காது, சரிங்களா? கிரகங்களின் பெயர்ச்சி என்பது அவ்வப்பொழுது செல்லும். குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம் போன்றது. பிறந்த ஜனனகால ஜாதகம், தசாபுத்தி இவை என்பது நாம் வாழும் பூமி போன்றது, அது நிலையானது. எனவே நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒருவருக்கு இருப்பதை நாம் கணிக்க முற்பட்டால் பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில் 90% கணிக்க முடியும். அவ்வப்பொழுது தோன்றி மறையும் கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் 10% மட்டுமே கணிக்க முடியும். அப்போது இந்த நேரத்தில் கிரகங்களின் பயிற்சியால் மட்டுமே பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழாது என்பது ஒரு முட்டாள்தனமானது, சரிங்களா? இது தெளிவாக இருந்துக்கணும். இதுக்காக தான் இந்த பதிவு. அப்போது சனி பயிற்சி நடக்குது, ஜென்ம சனி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லுமே அந்த 2.5 வருஷம் முழுக்கமே கெட்ட காலம் அப்படின்றது இல்லை என்பது தெளிவு. நன்றி தோழர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.